இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா கருவிழி மற்றும் கைரேகை ஸ்கேன் செய்வது மூலம் வாடிக்கையாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கைரேகை மற்றும் கண்விழி ஸ்கேன் ஆகாததால் சிலருக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கு மறுக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளது. இதன் காரணமாக தற்போது அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் வாங்கும் அளவிற்கு மேல் விநியோக பட்டியலை தயார் செய்யக்கூடாது என்றும், இது போலி பட்டியல் என்ற வகையில் ஒழுங்கு நடவடிக்கையுடன் சேர்த்து குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வழிவகுக்கும் என்றும், மேலும் கைரேகை மற்றும் கண்விழி ஸ்கேன் செய்வது தோல்வியுடையும் பட்சத்தில் கையெழுத்து வாங்கி பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகலனாலும் சரி, உங்களுடைய கருவிழி ஸ்கேன் ஆகலனாலும் சரி, நீங்கள் கையெழுத்து போட்டே ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்ததாக நீங்கள் ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க போகிறீங்கன்னா அதற்கு முன்னாடியே உங்கள் மொபைலை பயன்படுத்தி ரேஷன் கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது, அதை ஆன்லைனில் செக் பண்ண ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவட்டத்துடைய பேர் இல்லாமல் இருக்கும். உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய தாலுக் எதுவாக அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய ஊர் பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஊர் பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்துனே ரேஷன் கடைக்கான குறியீடு, கடை பொறுப்பாளருடைய பெயர், கடையின் பெயர் எல்லாமே இருக்கும். கடையின் பெயர்னு இருக்குல்ல, அதற்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஊர் இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணல எல்லா ஊர் பேருமே இருக்கும். உங்களுடைய ஊர் பேர் நீங்கள் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீடு என்னன்னு சொல்லியிருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். 16 GP 145 BYன்னு சொல்லியிருக்கும். கடை குறியீடு எண்ணை செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட ரேஷன் கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நியாய விலைக்கடை தகவல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருந்தால் உங்களோட ரேஷன் கடை பார்த்திங்கன்னா மூடி இருக்குன்னு அர்த்தம். உங்களோட ரேஷன் கடை ஓப்பனில் இருந்தால் க்ரீன் கலரில் ஆன்லைன் சொல்லியிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையுடைய பொறுப்பாளருடைய பெயர், அவருடைய தொடர்பு எண் இருக்காது, அதை ஹைட் பண்ணிருப்பாங்க. செயல்பாட்டு வகை, கடையுடைய பெயர், ஏஜென்சியுடைய பெயர், எந்த டைமில் ரேஷன் கடை திறந்திருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது, எத்தனை பேர் ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேஷன் கடை திறந்திருக்க டைமில் என்னென்ன பொருட்கள் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். பாட்டம்லேயே அதோடைய லிஸ்ட் இருக்கும். யார் யாரெல்லாம் பொருட்கள் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரிவர்த்தனை விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டை எண், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, தொகை, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக ரேஷன் கடை திறந்திருக்கா அல்லது மூடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.